ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன். நவுன் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கோ பிளேஸுக்கோ திங்ஸுக்கோ நேம் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு வேர்டை ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான எல்லா வேர்ட்ஸுமே நவுன்னு சொல்லப்படுது. இதில் திங்ஸ்னு சொன்னது குவாலிட்டிஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுது. அதாவது நவுன் ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்க்ரீட் நவுன். இதில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அதை பார்க்கவோ தொடவோ முடியாது. கான்க்ரீட் நவுனை நம்ம பார்க்க முடியும், தொட முடியும், அது மெட்டீரியலாக எக்ஸிஸ்டாக இருக்கும். கான்க்ரீட் நவுனில் 4 டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் நவுன். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பிளேஸையோ திங்ஸையோ பர்சனையோ ஸ்பெசிஃபிக் பண்ணி கூப்பிடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள், மேரி லவ்ஸ் டு ரீட் புக்ஸ். நியூயார்க் சிட்டி இஸ் நோன் அஸ் தி பிக் ஆப்பிள். The Mona Lisa is a famous painting by Leonardo da Vinci. இந்த 3 சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மேரி அப்படின்னு ஒரு கேர்ளை மென்ஷன் பண்ணி கூப்பிடுது. செகண்ட் சென்டென்ஸில் நியூயார்க் அப்படிங்கிற ஒரு சிட்டியை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்குது. 3வது சென்டென்ஸில் மோனாலிசா அப்படிங்கிற ஃபேமஸான டிராயிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 3 இதுலேயுமே பர்டிகுலராக ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறதுனால இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் ஒன் காமன் நவுன். காமன் நவுன் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்குமே சொல்கிற ஒரு வேர்டை தான் நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் நவுன் தான். சம்டைம்ஸ் ப்ராப்பர் நவுனை கூட நம்ம காமன் நவுனாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காமன் நவுனுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்னா டாக், ஆப்பிள், ட்ரீஸ் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால அது எல்லாமே காமன் நவுன். இதே இதில் ப்ராப்பர் நவுனும் சம்டைம்ஸ் காமன் நவுனாக வரும்னு பார்த்தோம் இல்லையா, அது எப்படிலாம் வரும் அப்படின்னா ஹீ இஸ் அ ஷேக்ஸ்பியர் ஆஃப் அவர் ஏஜ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னாலே அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை சொல்கிறதுனால நம்ம ப்ராப்பர் நவுன்னு போடுவோம். பட் இந்த இடத்துல அது ப்ராப்பர் நவுனாக வராது. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம நோட் பண்ணாலே தெரியும், ஹீ இஸ் அ ஷேக்ஸ்பியர் ஆஃப் அவர் ஏஜ்னு இருக்குது. அதாவது இங்கே ஷேக்ஸ்பியரை மென்ஷன் பண்ணலை, ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலான டேலண்ட் உள்ள இன்னொரு மனுஷனை புகழ்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் ஆஃப் அவர் ஏஜ் அப்படிங்கிறது காமன் நவுனாக வந்திருக்குது, ப்ராப்பர் நவுன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் சம்திங்கை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா திங்ஸ், அனிமல்ஸ், பீப்புள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம குரூப்பாக இருக்கிற ஒரு இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தானே யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே கலெக்டிவ் நவுன். சில கலெக்டிவ் நவுன் எப்போவுமே ப்ளூரலாக தான் இருக்கும். எந்த மாதிரியான கலெக்டிவ் நவுன்னா கேட்டில், ஜென்ட்ரி, பீப்புள் இந்த மாதிரியான கலெக்டிவ் நவுன்லாம். பீப்புள் அப்படிங்கிற வேர்டு நேஷனை ரெஃபர் பண்ணாத மற்ற டைம் எல்லாத்துலேயுமே ப்ளூரலாக தான் வரும். நேஷனை ரெஃபர் பண்ணுச்சு அப்படின்னா அது சிங்குலராக வரும். கலெக்டிவ் நவுன் எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும். ஆனால் ஒரு குரூப்பில் இருக்கிற இண்டிவிஜுவல் மெம்பரை மட்டும் அது மென்ஷன் பண்ணும் பொழுது ப்ளூரலாக வரும். அதை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வெர்பும் வரும். இதை தான் நவுன் ஆஃப் மல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் த ஹெட் ஆஃப் கேட்டில் கிரே பீஸ்ஃபுல்லி இன் தி ஃபீல்டு. இதுக்கு கீழே இன்னொரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறத நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பொருள் எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மெட்டீரியல் நவுன்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வுட், மெட்டல், பிளாஸ்டிக், வாட்டர், கோல்டு, காட்டன், ஸ்டோன் இந்த மாதிரி இது எல்லாமே மெட்டீரியல் நவுன் தான். இது ஒரு பொருள் எதால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு சில மெட்டீரியல் நவுன்ஸ் காமன் நவுனாக கூட வரும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் த ரிங் வாஸ் மேட் ஆஃப் கோல்டு. இந்த சென்டென்ஸில் கோல்டால் அந்த ரிங் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுனால இது மெட்டீரியல் நவுன். இதே இது ஷீ இன்ஹெரிட்டட் எ லாட் ஆஃப் கோல்டு ஃப்ரம் ஹர் கிராண்ட் மதர். இந்த சென்டென்ஸில் அவளோட பாட்டிகிட்ட இருந்து நிறைய தங்கத்தை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு இருக்கிறதுனால இது அது அந்த பொருளோ எதால் ஆச்சு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி வரல இல்லையா, அதனால இது காமன் நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த பிரிட்ஜ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் ஹை கிரேட் ஸ்டீல். இதில் அந்த பிரிட்ஜ் ஹை கிரேட் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுது. ஸோ தட் இது மெட்டீரியல் நவுன். அதே இது ஷீ அட்மையர் த ஷைனி ஸ்டீல் ஆஃப் ஹிஸ் நியூ கார் அப்படிங்கிறதுல எதால் அந்த பொருள் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலை, அதனால் இது காமன் நவுன். இந்த வீடியோவில் ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பிளாக் ஸ்பாட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க.